அதனை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திருட்டு திராவிட ஆட்சியை 2026க்கு பிறகு வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரச்சார பிரிவின் மாவட்ட செயலர் அன்பு அண்ணன், பிரச்சார பீரங்கி அண்ணன் அன்பு அண்ணன் செலுத்தினர் உரையாற்றவர்கள். உத்தம தலைவர் கிட்டத்தட்ட 56 நாடுகளிலே உயரிய விருதை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 2014 முதல் இன்று வரை ஒரு சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதத்தினுடைய தெய்வம், நாங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய நரேந்திர மோடி ஐயாவை வணங்கி இந்த கூட்டத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மதிப்புமிகு காசிக்கு அப்புறம் ராமேஸ்வரம், அந்த ராமேஸ்வரம் எந்த பஞ்சாயத்தில் இருக்க 240 ரூபாய் ஆகியிருக்காங்க. இந்த சம்பள பணத்தை ஆட்டையை போட முடியாது. 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 50 பேருக்கிட்ட காசு கொடுத்துட்டு 50 பேர் காசு ஆட்டையை போடுவது இனிமேல் இந்த திட்டத்தில் முடியாது. அந்த வரைமுறையை இப்போது மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 நாள் வேலையை போச்சு. இந்த மோடி கவர்மெண்ட் இப்போ அதிமுக கூட்டணியை சேர்ந்து மக்கள்கிட்ட 100 நாள் வேலையை இல்லைங்கிற மாதிரி ஒரு தப்பான பிரச்சாரத்தை உருவாக்கி நோட்டீஸ் எடுத்து ஓட்டி மக்கள்கிட்ட இதை பிரச்சாரமா பண்ணி இவன் போய் யூனியன் ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் அனைத்தையும் இன்னைக்கு வரக்கூடிய வீடு மோடி திட்டத்திலிருந்து உள்ளது. ரேஷன் கடைக்கு வரக்கூடிய காசுல அரிசி மத்திய அரசு 4 ரூபா தான். ரேஷன் அரிசியில இருந்து யூனியன்ல வரக்கூடிய அனைத்து திட்டங்கள் வீட்டுக்கு இப்போ பைப்பு போடுறாங்க. யாரு திட்டம்? மோடியுடைய திட்டம். அதை போய் ஒரு பைப்பு நோண்டையில ஒவ்வொரு கவுன்சிலரும் போய் திமுக கவுன்சிலர் போய் அவங்க வெக்கமா இல்லை. நாங்க கொண்டு வந்து திட்டம் பைப்பு போடையில போய் நம்ம நீ கொண்டு வர மாதிரி பைப்பு பக்கத்துல போயிட்டு இருக்கிற இந்த குழாயை ஏன் வீட்டுக்கு மச்சின வீட்டுக்கு போட்டு சொல்ற, உனக்கு வெக்கமா இல்லை, முருகமலை இல்லை அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு தவறான ஒரு கருத்தை உருவாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சிங்கிற மாதிரி பாரதிய ஜனதாவை கொண்டு போய் கிறிஸ்தவ அன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா வந்து மோடிஜி வந்து கிட்டத்தட்ட அந்த சர்ச்சில் ஆரம்பிக்கிறது கடைசி வரைக்கும் அந்த சர்ச்சில் இருந்தார். இன்னைக்கு எத்தனை இஸ்லாமிய நாடுகள் பாரத பிரதமர் மோடியுடைய அவருடைய செயலை பாராட்டி உயரிய விருது கொடுத்துருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் பாதுகாப்புக்கு ஏதாவது குறைவு இருந்து அவர் போக முடியுமா? ஒரு இஸ்லாமிய நாட்டில் அவ்வளவு கட்டிலேயே அவ்வளவு தைரியமா அவ்வளவு பரிமாற்ற ஒவ்வொரு ஒன்றிய தலைவரும் ஒவ்வொரு செயல் வீரரும் யாரும் இங்கே பதவி முக்கியம் இல்ல. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் ஒரு வீரனுக்கு சமம். ஒரு பொருளே நடக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வீட்டிற்கே வந்து செய்யக்கூடிய தொண்டர்களாக பணியாற்றுவோம் என்று